நம்ம அடுத்தது போயிடலாம். அடுத்தது சந்திரன் கேது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் கேது. இந்த சந்திரன் கேது அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்துல சந்திரனும் கேதுவும் ஒரு கிரக சேர்க்கையா இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அப்பப்ப மன சோர்வு ஆகும். மனம் சோர்வு, டயர்டாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா கேதுங்கிறது ஞானக்காரகன், சந்திரங்கிறது மனக்காரகன். அப்போ அந்த ஞானத்தை டல்லாக்கி மனம் சோர்வாயிடும். திங்க் பண்ற குணமே உங்ககிட்ட இருக்காது. சரிங்களா? அடுத்த கேதுனா பாட்டியோடைய பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்க. பூர்வீக வழியான ஒரு சொத்து. இந்த பூர்வீக வழியான இருக்கக்கூடிய சொத்துகளும் தடங்களாகும். சட்ட சிக்கல்ல இருக்கும், இல்ல வர வேண்டியது நம்மளுக்கு வராது. ஏதோ ஒரு விதத்துல தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மனசோர்வும் பூர்வீக வழியில இருக்கக்கூடிய சொத்து, அது பாட்டியோட சொத்துக்களும் நம்மளுக்கு தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தனிமையான உணர்வு, எப்பவுமே லோன்லியா ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம யாரு நம்மளை சுத்தி நம்ம குடும்பம் நல்லா கலகலன்னு இருந்தாலும் தனிமையே தான் விரும்புகிற உணர்வு உங்களுக்கு. தனிமை விரும்பியாவும் இருப்பீங்க, தனிமை உணர்வு உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஒரு சில நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க எண்ணங்கள்லாம் ரொம்ப பலவீனமா மாறிடும். நம்ம எதுக்கு வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆன்மீக எண்ணம், திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் தீபம் போடுறேன், நான் தியானம் பண்றேன், நான் ஸ்லோகம் சொல்றேன், நான் சாமி கும்பிட்றேன், இல்லை நான் எங்காவது கோயிலா போறேன், திடீர்னு விஷயங்கள் நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்ப இந்த சந்திரன் கேது இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்துருக்கேன். மெயினான விஷயம் மனசோர்வு வரவே கூடாது. இதுக்கு கணபதி ஹோமம் வீட்டுல இந்த சந்திரன் கேது இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, வருஷத்துக்கு ஒரு முறை கணபதி ஹோமம் கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணணும். இந்த கணபதி ஹோமத்தை பண்ணும் போது கேது பகவானுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும். விநாயகர் கோயில் பக்கத்துல இருந்தா அவருக்கு தண்ணி ஊத்திட்டு வரணும். விநாயகர் கோயிலுக்கு காலையில தண்ணி ஊற்றுவாங்க. மரத்தடி விநாயகர் இல்லை எங்காவது விநாயகர் கோயிலுக்கு தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு புத்துணர்ச்சி. நம்ம ரொம்ப சோம்பல குளிச்சுட்டுவான்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ தண்ணி நம்ம மேல பட்டுச்சுன்னா புத்துணர்ச்சி. அப்படி விநாயகருக்கு நீங்க தண்ணி ஊத்திட்டு அருகம்புல் மாலை போட்டுட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். மன சோர்விலிருந்து விடுபடுவீங்க. தனிமை உணர்வு உங்களுக்கு உணராம இருக்கும். உங்க குடும்பத்துடைய ஒற்றுமை கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது சட்ட சிக்கல், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சொத்துகள் ரீதியா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு விடுபற்றும். அதுக்கெல்லாமே இப்ப இந்த 2 பரிகாரம் தான். ஒண்ணு கணபதி ஹோமம் வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணணும். அடுத்தது கண்டிப்பா விநாயகர் கோயிலுக்கு தண்ணி ஊத்திட்டு வரணும். மஞ்சள் நீர் தண்ணி ஊத்திட்டு வரும்போது செல்வம் கண்டிப்பா உங்களுக்கு நிலையான அமைப்பா இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய கொஞ்சம் முன்னாடிலாம் பெண்களும் ஆண்களுமே சிவன் கோயிலுக்கு தண்ணி ஊற்றுவாங்க, இல்லாட்டி விநாயகருக்கு தண்ணி ஊற்றுவாங்க. இது எதுக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வளமா மாத்துறதுக்காக. அப்ப இதை பண்ணிட்டு வரும்போது இதே உங்களுக்கு ஒரு பரிகாரமாகவும் மாறிடும். வாழ்க்கையில இது ஒரு அன்றாட ஒரு செயலா நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான். புரியுதா? இதை நீங்க இவங்களுக்கு கேதுநாதர் கோயில் கீழ் பெரும் பள்ளம். நீங்க எங்க போகணும்? கேதுநாதர் கோயில் கீழ் பெரும் பள்ளம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல விசேஷம் நடக்கும். நான் சொல்ற கோயிலெல்லாம் நீங்க அப்படியே கால் மிதிச்சுட்டு வரும்போது நீங்க அந்த கிரக சேர்க்கை வலிமையாகும். அடுத்தது உங்களுக்கு பிரச்சனைகளும் தீரும், தாக்கமும் குறையும். எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக மாறும். சரிங்களா? நம்ம சந்திரன் கேதுவை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது செவ்வாய் ராகு.